லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஹரிணி கிருஷ்ணன். வணக்கம் ஹரிணி. வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஸோ இன்னைக்கு எங்க ஷோக்கு வந்திருக்கீங்க. என்ன ரெசிபி பண்ண போறீங்க? ஸோ இன்னைக்கு நான் வந்து பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் பண்ண போறேன். இது ஒரு ஸ்டார்டர், லைக் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அண்ட் டீ டைம் ஒரு ஸ்நாக்ஸா வந்து ஒரு 15 மினிட்ஸ் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்கா பண்ணலாம். ஓகே, சரி. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க, உங்களை பத்தி. நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றேன் அண்ட் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் பெங்களூர்ல இருந்து வரேன். எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ குக்கிங் வந்து ரொம்ப பேஷனேட்டா பண்ற ஒரு விஷயம் தான். ரொம்ப நாளா இதுல ஏதாச்சும் ஒரு பெஞ்ச் மார்க் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ இன்னைக்கு ஜெயா டிவி மூலமா அது நிறைவேறி இருக்கு. கண்டிப்பா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னீங்க? பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பாத்துடலாமா? ஷூர், கண்டிப்பா. பொட்டேட்டோ சீஸ் பால் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்துடலாம் வாங்க. பொட்டேட்டோ சீஸ் பால் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு 2, மோசரோலா சீஸ் 1/2 கப், பிரெட் கிரம்ஸ் 1 கப், சோள மாவு 1/2 கப், மைதா மாவு 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1/2 கப், மயோனஸ் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், ஆரிகனோ 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பொட்டேட்டோ சீஸ் பால் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் நாம. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து மசிச்சுக்க போகிறோம். ஓகே, இதை நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். சரி. ஸ்மாஷ் பண்ணிட்டு இருக்கும் போதே இது கூட நம்ம ஒரு ஒரு வெங்காயத்தை பொடுகையா அரிஞ்சு வச்சிருக்கோம். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மயோனிஸ். இது வந்து தந்தூரி மயோனிஸ். இதுவும் காரத்துக்கு ஏத்த மாதிரி, குழந்தைங்க அவ்வளவு பெருசா காரம் விரும்ப மாட்டாங்க. சோ நம்ம ஒரு 1 டீஸ்பூன்ல இருந்து 2 டீஸ்பூனுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆரிகானோ. இது ஒரு 1 டீஸ்பூன் இருக்கு, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ். ஓகே, நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே நம்ம உருளைக்கிழங்கு எந்த குவாண்டிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஆமா. சோ அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ். இது கொஞ்சம் நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி. சோ இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன். அண்ட் கொஞ்சமா சால்ட் போடும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ தான் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். சரி. இது கூட வேணும்னா நம்ம காய்கறி எல்லாம் போட்டுக்கலாமா? இன்னைக்கு வெறும் நம்ம பொட்டேட்டோ மட்டும் தான் போடுறோம். மற்ற நாள்ல நம்ம ஸ்வீட் கார்ன் அது போல போடலாம். பட் வேற ஏதாவது காய் போட்டா அந்த டெக்ஸ்டருக்கு எண்ணெயில பிரிஞ்சிரும். ஸோ ஸ்வீட் கார்ன் மட்டும் வேணா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து அப்படியே வேக வச்சு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம இந்த சீஸ்லாம் உள்ள வச்சு பண்றதுனால காய்கறி எல்லாம் சேர்த்து பண்ணும்போது சரியா வராது. நமக்கு அந்த பொட்டேட்டோ மட்டும் தான் கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். ஓகே, வேணும்னா நம்ம ஸ்வீட் கார்ன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சரி, மிக்ஸ் பண்ணியாச்சா? ஆமா, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததா நம்ம வந்து இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். ஓகே, இது வந்து நம்ம உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாமா, இல்ல பேட்டர் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரி. அடுத்து நம்ம இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ண போறோம். ஸோ மைதா மாவு எடுத்துக்கலாம். ஸோ இது ஆல்வேஸ் வந்து மைதா மாவு வந்து 2 ஸ்பூன்னா கார்ன்ஃபிளவர் வந்து 1 ஸ்பூன். ஓகே. ஸோ இப்போ மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து கார்ன்ஃபிளவர் ஒரு ஸ்பூன் போடுறோம். ஓகே. ஸோ இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். நீங்க சமையல் வந்து யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? செல்ஃப் லேர்னிங் தான். சிலது அம்மாட்ட அண்ட் சிலதெல்லாம் செல்ஃப் லேர்னிங் தான். அம்மாட்ட என்ன கத்துக்கிட்டீங்க? அம்மா வந்து ட்ரெடிஷ்னலா நிறைய குக் பண்ணுவாங்க. லைக் சாம்பார், ரசம், அவியல், அதெல்லாம் அம்மாட்ட கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் நானா செல்ஃப் ட்ரையல் அண்ட் எரர் தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு போரிங் கன்சிஸ்டன்சில நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே. அடுத்ததா பிரெட் கிரம்ஸ். அவ்வளவுதான், அதுவும் ரெடி பண்ணியாச்சு. என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அது போல எடுத்து உருளைக்கிழங்க இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ரவுண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி தேய்ச்சிட்டு இதுக்குள்ள நம்ம மொசரல்லா சீஸ் வச்சுக்கலாம். மொசரல்லா சீஸ் வச்சுட்டு அகைன் இதை நம்ம ரோல் பண்ணிக்கணும். ஓகே. இந்த சீஸ் உள்ள போற மாதிரியும் உருளைக்கிழங்கு அதையும் வந்து கோட் பண்ற அளவுக்கு நம்ம இதை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கிறோம். நீங்க வீட்லயே வந்து அடிக்கடி ட்ரை பண்றது இந்த ரெசிபி தான். அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ்ல ட்ரை பண்ணுவேன். இதே மாதிரி மஷ்ரூம் சீஸ் பால்ஸ் இருக்கு. அதை விட்டா பீஸா, அந்த மாதிரி இட்டாலியன் ரெசிபிஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அது மாதிரி நிறைய ட்ரை பண்ணுவேன். ஓகே ஓகே. இப்போ இதில் வந்து மொசரல்லா சீஸ் வைக்கிறோம். என்ன சீஸ் வைக்கலாம்? ஆக்சுவலி
நார்மல் சீஸ், செடார் சீஸ் அது போலயும் வைக்கலாம். ஒரு நமக்கு கடையில என்ன ஆக்சசபிளா இருக்கோ எதுனாலும் வச்சுக்கலாம். பட் மொசரல்லா சீஸ் வச்சா என்னன்னா நமக்கு இந்த பீஸால அந்த டெக்ஸ்டர் கிடைக்குது பாத்தீங்களா, எடுத்துக்கிட்டு குழந்தைங்க அதை தானே ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு இதுல கிடைக்கும். ஓகே. ஸோ மொசரல்லா கிடைச்சா இட்ஸ் பெட்டர். இல்லைன்னா நமக்கு நியர்பை என்ன ஆக்சசபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்மளுடைய பொங்கல் இருக்குல்ல, ஆமா, அதுல கூட இது மாதிரி சீஸ் உள்ள வச்சு இதே மாதிரி பால்ஸ் பண்ணலாம். அது டிஃபரெண்டா இருக்கும், பொங்கல் சீஸ் பால்ஸ். அதை நான் கேள்விப்பட்டது இல்லையே. நம்ம நார்மலா ஒரு வெண்பொங்கல் பண்றோம் இல்லையா, அது சில சமயம் மிஞ்சிடும், இல்லைன்னா கொஞ்சம் கூட பண்ணிருப்போம். அது இதே மாதிரி உருட்டிட்டு அது உள்ள ஒரு சீஸ் வச்சு மைதா மாவு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோ. அதுல 2 பக்கமும் கோட் பண்ணி எடுத்துட்டு பிரெட் கிரம்ஸ் போட்டு நீங்க பரட்டிட்டு பொரிச்சு எடுத்து பாருங்க. அதுவும் அல்டிமேட் செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நான் ட்ரை நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா. ஏன்னா எப்படியுமே பொங்கல் இருக்கும், மிஞ்சினா கூட மிஞ்சலைன்னா கூட பரவாயில்ல, இதை பண்ணும்போது ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா நல்லா சேர்த்து இழுத்து பிசைஞ்சுன்றணும் நம்ம நல்லா. அவ்வளோதான். ஓகே, நம்ம பால்ஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. ஆமா, சீஸ் உள்ள வச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த பால்ஸ் ஒன்னொன்னா எடுத்து இந்த பேட்டர்ல இப்படி டிப் பண்ணிக்கிறோம். சரி, லைட்டா டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல நம்ம இப்படி கோட் பண்ணிக்கிறோம். ஓகே. இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி இந்த பேட்டர்ல லைட்டா டிப் பண்ணிட்டு ரெடி பண்ணிக்கலாம். நீங்க உங்க பசங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்க பண்றதுலே? இவங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் பசங்களுக்கும் சீஸ் உள்ள ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனி டைம் எப்பவுமே வந்து இன்ஸ்டன்டா கேட்குற ரெசிபி இதுதான். அண்ட் நானும் ஒரு 10 மினிட்ஸ்ல இதுக்கான இன்கிரீடியன்ஸ் ஆப்வியஸ்லி நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கும். ஸோ ஏன்னா இந்த பிரெட் கிரம்ஸ் மட்டும்தான், சீஸ் ஒன்று, அவ்வளோதான். ஸோ இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்துல இந்த ரெசிபி நான் பண்ணிடுவேன். வேற ஏதாவது இதை தவிர வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டஃப்டு மஷ்ரூம், ஸ்டஃப்ட் கார்லிக் மஷ்ரூம்ஸ், பூண்டு நிறைய போட்டு. ஸோ அது போக வந்து ஸ்வீட்ஸ் நான் பண்ணுவேன். குலாப் ஜாமுன், ரஸ்மலாய் பண்ணுவேன் வீட்டில். ஸோ பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷே பார்த்தீங்கன்னா ரஸ்மலாய் தான். ஸோ அந்த ரஸ்மலாயோட அந்த மில்க், ஸோ அது போல ரெசிபிஸ் பண்ணுவேன். அண்ட் வெஜிடேரியன் லைக் மெயின் கோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, வெஜ் புலாவ், இதெல்லாம் நல்லா பண்ணுவேன். இப்ப நமக்கு உருண்டை வந்து ரெடி ஆயிடுது. ஆமா, பொரிச்சிடலாம். கண்டிப்பா ஒன்னொன்னா எடுத்து போட்டு நம்ம டீப் ஃப்ரை எடுத்து பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்செடுத்து எடுத்துடலாம் நம்ம. ஆமா, பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் வந்து ரெடி. இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். கண்டிப்பா. பொட்டேட்டோ சீஸ் பால் செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்க ஒரு பவுல்ல மாத்திக்கணும், அதை நல்லா மசிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது கூட வெங்காயம், அதுக்கப்புறம் மயோனஸ், கொஞ்சம் ஆரிகனோ, ரெட் சில்லி ஃபிளேக்ஸ், கொஞ்சமா உப்பு, ஏன்னா எல்லாத்துலயும் உப்பு இருக்கும், உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அதுல வந்து நடுவுல வந்து சீஸ் வச்சு ஃபுல்லா அந்த கோட்டாரா மாதிரி பால்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள வந்து மைதா மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அது பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பால்ஸ் இங்க ரெடியா இருக்கு இல்லையா, அந்த மைதா மாவு பேட்டர்ல டிப் பண்ணி இந்த பக்கம் வந்து பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அதுல இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு பரட்டி எடுத்து வச்சிருங்க. எல்லா பால்ஸும் அதே மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் காஞ்சி ரெடியா இருக்கும். அதுல போட்டு பொரிச்சு எடுத்து ஒரு கெச்சப்போட கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி.
பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எங்க ஷோக்கு வந்து ரொம்ப சிம்பிளா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி. ஸோ இது ஈவினிங் டைம்ல கிட்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்டான ஸ்நாக்ஸ் ஆப்ஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இங்க ஜெயா டிவில ருசிக்கல எனக்கு குக் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயா டிவி டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம வந்து மார்கழி ஸ்பெஷலா கோவில் புளியோதரை எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ், உருளைக்கிழங்கு பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா போதும், அதை வேக வச்சு டக்குன்னு பண்ணிடலாம் நம்ம. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.